உலகில் 4 ஆப்பிளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் 3 ஆப்பிள் நம் அனைவரும் அறிந்ததே. அதில் முதலாவது ஆப்பிள் என்னவென்று பார்த்தால், உலகில் தோன்றிய முதல் ஆணும் பெண்ணும் ஆதாம் ஏவாள். அவர்கள் இருவரும் இறைவன் தடை செய்த அந்த ஆப்பிளை உண்டதால் பிள்ளை பேறு பெற்றனர். அதனால் வரலாறு படைத்த முதல் ஆப்பிள் அதுவேவாகும். இரண்டாவது ஆப்பிள் எதுவென்று பார்த்தால், மரத்தடியில் படுத்து கிடந்த நியூட்டனின் மீது விழுந்த இரண்டாவது ஆப்பிள். ஏன் கீழே விழுந்தது என்று அவர் யோசித்த பொழுதுதான் தோன்றியது நியூட்டனின் புவியீர்ப்பு விசை. எனவே வரலாறு படைத்த இரண்டாவது ஆப்பிள் அதுவேவாகும். மூன்றாவது ஆப்பிள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னும் மென்பொறியாளர் கண்டுபிடித்த ஐபேட் என்னும் கம்ப்யூட்டர். மிக சிறிய வடிவிலான கம்ப்யூட்டர், அதனுடைய பெயர் ஆப்பிள். எனவே மூன்றாவதாக வரலாறு படைத்த ஆப்பிள் அதுவே ஆகும். அப்ப நான்காவது ஆப்பிள் எது அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒரு நேரம் பல அதிசயங்களும் ரகசியங்களும் புதைந்து கிடக்கும் நமது மனதுதான் நான்காவது ஆப்பிள். அந்த மனதை ஒரு சிறிய மாற்றம் செய்துவிட்டால் பில்கேட்ஸ் வாழ்வில் நடந்ததைப் போலே பல வெற்றி பாதைகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே நாமும் புதிய ஒன்றை கண்டறிந்து புதிய ஒன்றை ஆய்வு செய்து உலக புகழ் பெற்று நான்காவது ஆப்பிளாக திகழ வேண்டும்.